ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிஸ் வந்து இந்தியா காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அதோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதோட லாஸ்ட் டேட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது நேராக வந்து அவங்களுடைய வெப்சைட்டுக்கு போய் இது டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்து கூட பார்த்துக்கலாம். CUET வந்து 2026க்கு உண்டான அப்ளிகேஷன். ஓகே, இட் வில் பி கண்டக்டட் இன் 13 மீடியம்ஸ் அக்ராஸ் இந்தியா. ஓகேவா? லாஸ்ட் டேட் வந்து 30th January 2026 அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் சப்மிஷன். ஓகேங்களா? அதே மாதிரி பேமெண்ட் வந்து லாஸ்ட் டேட் வந்து ஃபார் பேயிங் வந்து 31st January 2026 அப் டு 11:50 PM. சப்போஸ் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அது கரெக்ஷன் வந்து 2nd to 4th February 2026 அப் டு 11:50 PM வரைக்கும் டைம் தருவாங்க. அப்போ நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி சிட்டி சென்டர் அட்மிட் கார்டெல்லாம் அப்புறம் வரும். இது வெப்சைட்டுக்கு நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் இருக்கு இல்லையா, https://cuet.nda.nic.in அதோட வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரி அன்ரிசர்வ்டு இருந்தால் 1000 rupees. அதே மாதிரி அடிஷ்னல் சப்ஜெக்ட் ஒரு அடிஷ்னல் சப்ஜெக்ட்டுக்கும் 400 rupees. நீங்கள் வந்து டோட்டல் 5 சப்ஜெக்ட்ஸ் எழுதலாம். இங்கே பாருங்கள், கேண்டிடேட் மே சூஸ் அப் டு எ மேக்ஸிமம் ஆஃப் 5 சப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூடிங் லாங்குவேஜ் அண்ட் ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நீங்கள் சப்போஸ் மினிமம் 3 சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிங்கனாக்கா 1000 rupees. ஒரு எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறதுனாக்கா 400 rupees பர் ஈச் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறீங்க ஃபார் ஜென்ரல் அன்ரிசர்வ்டு கேட்டகரி. அதே மாதிரி OBC நான் கிரீமி லேயருக்கும் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்டுக்கு 900 rupees ஃபார் அப் டு 3 சப்ஜெக்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா 375 rupees பர் ஈச் சப்ஜெக்ட். அதே மாதிரி SC ST PWD அப்புறம் வந்து தேர்ட் ஜெண்டர் அவங்களுக்கு வந்து 800 rupees அப் டு 3 சப்ஜெக்ட்ஸ். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா 350 rupees பர் சப்ஜெக்ட். அதே மாதிரி அவுட் சைடு இருக்கு இல்லையா, NRI ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4500 rupees அப் டு 3 சப்ஜெக்ட்ஸ் அண்ட் 1800 rupees பர் ஈச் சப்ஜெக்ட். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ணிக்கிங்க சப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ரிஜிஸ்ட்ரேஷன் வில் பி ஆன்லைன். ஓகேவா? அதில் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். டோட்டல் சப்ஜெக்ட்ஸ் வந்து 37. அதில் வந்து 13 லாங்குவேஜஸ், 23 domain specific subject and 1 general aptitude test. அந்த 13 லாங்குவேஜஸில் என்னென்ன இருக்கும்னாக்கா, இது மீடியம் வந்து 13 லாங்குவேஜஸில் நடத்தப்படும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் வந்து லாங்குவேஜ் டு பி டெஸ்டட் த்ரூ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேசேஜ், ஃபேக்சுவல், லிட்ரஸி அண்ட் நரேட்டிவ், லிட்ரஸி, ஆப்டிடியூட் அண்ட் ஒக்காபுலரி. ஓகேங்களா? அந்த லாங்குவேஜ் சப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் நடத்தப்படும் சிலபஸ். மற்றது வந்து டொமைன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, 23 இருக்கு இல்லையா, அது வந்து ஆஸ் பர் NCERT சிலபஸ். அப்புறம் ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர், ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, நியூமரிக்கல் எபிலிட்டி, குவான்டிட்டிவ் ரீசனிங், அதாவது சிம்பிள் அப்ளிகேஷன் அண்ட் பேசிக் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் இருக்கு இல்லையா, அரித்மெட்டிக், அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, மென்சுரேஷன், ஸ்டாட்டிஸ்டிக், அது போன்றது. அப்புறம் லாஜிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் ரீசனிங், அது வந்து சிலபஸ் அது பேஸ் பண்ணி தான் ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டோட சிலபஸ் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி கேண்டிடேட் மே சூஸ் அப் டு ஏ மேக்ஸிமம் 5 சப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூடிங் லாங்குவேஜ் அண்ட் ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் irrespective ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸ் ஆஃப்டர் இன் 12th ஸ்டாண்டர்ட். நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் எந்த சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து மேக்ஸிமம் யூ கேன் சூஸ் அப் டு 5 சப்ஜெக்ட்ஸ். அதில் வந்து லாங்குவேஜ் ஏதாவது லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க, பெஸ்ட்டு இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு கம்பல்சரியாக எடுத்துக்கோங்க. மற்ற டொமைன் சப்ஜெக்டில் உங்களுக்கு இன்ஜினியரிங் படிக்கணுன்னாக்கா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் MBA BBA அது படிக்கணுன்னாக்கா அக்கௌண்ட்ஸ், அப்புறம் வந்து அக்கௌண்டன்சி இருக்குது, வேறு என்ன இருக்குதுனாக்கா புக் கீப்பிங் இருக்குது, அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக் இருக்குது, அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்கும் உண்டு. இதுக்கு 50 questions per each paper, 60 minutes per each paper duration. நெகட்டிவ் மார்க் இருக்குது, ஒரு கரெக்ட் ஆன்சருக்கும் 5 marks அண்ட் நெகட்டிவ் மார்க் ஈச் இன்கரெக்ட் ஆன்சருக்கு 1 mark ரெடியூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இது யாருக்கு எனக்கா, நீங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்கணும், அதாவது டோட்டல் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், ஸ்டேட் யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்குது இல்லையா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு, அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கணுன்னாக்கா இதை நீங்கள் எழுதலாம். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கணுன்னாக்கா இந்த ஐகார் மூலமாக நீங்கள் வந்து அட்மிஷன் எடுக்கணுன்னாக்கா இந்த CUET எக்ஸாமில்
அக்ரிகல்ச்சர் ஒரு பேப்பர் சூஸ் பண்ணிக்கோங்க சப்ஜெக்ட்ஸில். ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர் இருக்கு இல்லையா, அந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிட்டா அது நீங்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டா மூலமாக நீங்கள் வந்து ஐகார் வழியாக நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நீங்கள் சேரலாம். ஓகேங்களா? அதே மாதிரி கிளிக் பண்ணுறீங்க. இதில் எந்த யூனிவர்சிட்டி பார்ட்டிசிபேட் பண்ணதுன்னு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த யூனிவர்சிட்டியில் உங்களுடைய எலிஜிபிலிட்டி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது அந்த யூனிவர்சிட்டியோட லிஸ்ட்டு, ஸ்டேட் யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, டோட்டல் வந்து நிறைய இருக்குது. அந்த லிஸ்ட்டு படி நீங்கள் அது யூனிவர்சிட்டி பிரகாரமாக நீங்கள் அது கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து பாருங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் CUET இஸ் லைவ். இது கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டி, அதாவது இங்கே கூட நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி எந்தெந்த யூனிவர்சிட்டி பார்ட்டிசிபேட் பண்ணதுன்னு பார்க்கும்போது இது நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே யூனிவர்சிட்டிஸ் இருக்குது இல்லையா, அது யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுடைய பார்ட்டிசிபேட்டிங் யூனிவர்சிட்டி தெரிஞ்சிக்கலாம். டோட்டல் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, அதர் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? அதில் வந்து எக்ஸாம்பிள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் டோட்டல் இருக்கிற அத்தனை சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோட லிஸ்ட்டும் இதில் வந்துடும். டோட்டல் 48 இருக்கும். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி 49 இருக்குது. இதில் பாருங்கள், உங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும். இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி கிளிக் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணால் அந்த யூனிவர்சிட்டியில் அந்த யூனிவர்சிட்டியோட பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் யூஜி ப்ரோக்ராம் என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க, அதில் உங்களுக்கு வந்து டொமைன், ஜென்ரல், ஆப்ஷனல் லாங்குவேஜ், மேப் டு ப்ரோக்ராம் ஆஃபர்ட் இன் காலம் சி, இதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கேட்குறாங்கன்ட்டு நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி CUETயில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே இருக்குது பாருங்கள் எல்லாமே. டொமைன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் வந்து அக்கௌண்டன்சி, புக் கீப்பிங், அக்ரிகல்ச்சர், ஆந்த்ராபாலஜி, பயாலஜிக்கல் சயின்ஸ் அந்த மாதிரி இருக்குது இல்லையா, அது பிரகாரம் நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது அப்ளை பண்ண விருப்பமோ அது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த யூனிவர்சிட்டி, நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிக்க விரும்புகிறீங்களோ, எந்த கோர்ஸ் படிக்க விரும்புகிறீங்களோ அந்த கோர்ஸுக்கு அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.